லைவ் தமிழ் செய்திகள். மறக்க முடியாத ஒரு காணொளியாக பேச முடியாமல் தடுமாறிய சிறுவனுக்கு சரிகமபா கொடுத்த வாய்ப்பு. ரசிகர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அது மாத்திரம் அன்றி நடுவர்களும் மெய்மறந்து அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார்கள். சரிகமபா மேடையில் பேச முடியாமல் தவித்த சிறுவனுக்கு நடுவர்கள் கொடுத்த ஆதரவு பலரையும் கண்கலங்க வைத்தது. பிரபல தொலைக்காட்சியில் நடைபெற்று வரும் இசை நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் சரிகமபா லிட்டில் சாம்ஸ். இந்த நிகழ்ச்சி தன்னுடைய 3 சீசன்களை வெற்றிகரமாக முடித்து தற்பொழுது 4வது சீசனில் உள்நுழைந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்த சரிகமபா நிகழ்ச்சியானது தனது 4வது சீசனில் பல சாதனைகளை நிகழ்த்த ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற சரிகமபா நிகழ்ச்சியானது பலராலும் வரவேற்கப்பட்ட ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் விசேடமாக மிக விரைவாக முடிவடைந்திருந்த சீனியர் சீசனுக்கான சரிகமபா நிகழ்ச்சியானது மகிழனின் வெற்றி முடிவடைந்திருந்தது. வடசென்னையை சேர்ந்த ஈஸ்வேதா 2வது இடம் பெற்றிருந்தார். விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி 3வது இடத்தை பெற்றிருந்தார். அவ்வாறு சீனியர் சரிகமபா நிகழ்ச்சியானது வெற்றியுடன் முடிவடைந்திருந்தது. சீனியர்களுக்கான சரிகமபா சீசன் 4 முடிவுக்கு வந்த நிலையில் அடுத்தபடியாக கடந்த நவம்பர் 2ஆம் தேதி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பங்கு பற்றும் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 ஆரம்பிக்கப்பட்டது. அதில் தற்பொழுது மெகா ஆடிஷன் நடந்து வருவது பலராலும் அறியப்பட்டதாகும். ஒவ்வொரு நாட்களும் இந்த நிகழ்ச்சியில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அங்கு வருகின்ற போட்டியாளர்கள் கடுமையான பயிற்சி பெற்று வந்திருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். இருந்தாலும் போட்டியாளர்கள் சிறுவர்களாக இருப்பதால் அவர்கள் தங்கள் பாட்டன், அம்மா, அப்பா போன்றவர்களிடம் இருந்து தாங்கள் சங்கீதம் கற்றதாக கூறுகின்றார்கள். ஆகவே வழக்கத்திற்கு மாற்றமான நிகழ்ச்சியாக சரிகமபா லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்று வருவது பலரையும் கவர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது.